thank you. But சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் யாரும் இல்ல. So chicken wings la vittana. Two things. One, make memories. ஹாய் ஹலோ வணக்கம். நேரம் இப்ப எத்தனை மணி என்று சொன்னால் சைட் கமெண்ட்ஸ் எத்தனை மணி? 7:39 7:39 PM என பின்னேரம் இரவு வந்து இப்ப நாங்கள் எங்க போக போறோம்னு சொன்னா வந்து எல்லாரும் சேர்ந்து சிட்டி பீஸாக்கு போக போறோம். நாங்கள் மார்க்கெட்ல சிட்டி பீஸா இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கு ஒரு சிட்டி பீஸாக்கு போய் நாங்கள் அங்க பீஸா சாப்பிட போறோம். நான் உண்டு என்னன்னு சொன்னா, நான் வந்து இன்றைக்கு மிரக்கறி சைட் கமெண்ட்ஸ் மிரக்கறியோ மெச்சம் போட்டு தாக்குறதோ இல்ல, நானும் மிரக்கறி. நீங்கள் வந்து சைட் கமெண்ட்ஸ வந்து என்ஜாய் பண்றீங்களா? இந்த காணொலியில சைட் கமெண்ட்ஸ் வரணுமா இல்லையா என்றது நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கீழே. ஏண்டா சில நேரம் சைட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் குழப்படி விட்டு கொண்டு சைட் கமெண்ட்ஸ் வர மாட்டேன்னு சொல்லுவா. அதுவும் கூட விருப்பம். சிட்டி பீஸா ஓனர் வந்து கனனால நாங்கள் கதைக்கோணம் வரவணும் இன்வைட் பண்ணியிருந்தவர். ஆனா நான் வர்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கு தான் திடீரென்று தான் போன் பண்ணினேன், நான் நிக்கிறீங்களா இல்லையான்னு. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு போன் பண்ணீங்களா, நீங்கள் வந்து டிராவல்ல இருந்தோம். ஈஸ்ட் கோஸ்டுக்கு போய் busy is good, right? நான் பீஸா கடை நீங்க இது உள்ளுக்க நின்றவாவா? அப்ப நான் உங்களோட மகளண்டு எல்லாம் அப்படிதான். எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் யூஸ் பண்றதாலும் பண்ணுங்க, இல்ல உங்களுக்கே பிடிச்ச டாப்பிங் சொன்னாலும் போடலாம். விங்ஸ் வந்து இட்ஸ் a good deal. 10 wings $10 with comes with a free garlic bread. அது நல்ல மூவிங் அது. Thank you for coming. My pleasure. சிட்டி பீஸா ஓனரோட நாங்கள் கொஞ்சம் கதைப்போம். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசு. ஸோ அதனால அந்த மிடில் குட் குவாலிட்டி, நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச், நல்ல ஃப்ரான்ச்சைசி ப்ரைஸ் எது நல்ல அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்து சிட்டி பீஸா ஃப்ரான்ச்சைஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஹேவ் அட்லீஸ்ட் ஓவர் 20. creamy garlic, shawarma chicken, so gourmet pizza 5 topping shawarma chicken, creamy garlic base la tomatoes, red onion, அப்புறமா சிக்கன் ஷவர்மான்றது வந்து நம்ம சாண்ட்விச்ல ராப்ல போடுவாங்கல்ல, ஸோ அந்த சீசன்டு சிக்கன் வந்து டாப்பிங்கா போடுவோம். டொமேட்டோ சோஸும் இருக்குது, கார்லிக் சோஸும் இருக்குது. டொமேட்டோ சோஸ் வந்து தக்காளி பழத்துல, இது வந்து கார்லிக் சோஸ் உள்ளியில செய்கிறது. இப்ப பாக்குறவங்களுக்கும் சேர்த்து மணக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு கார்லிக் வாசம் வருது திரக்கைக்குள்ள. நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒனியன் எல்லாமே நீங்க ஃப்ரெஷ்ஷா we cut it every day. ஃப்ரெஷ்ஷா வந்து green pepper, mushroom, red onion இது எல்லாமே every day நாங்களே இங்கேயே கட் பண்றது. அதனால தான் எங்களால வந்து ஓரளவுக்கு மற்ற ஸ்டோர்ஸை விட கம்படேட்டிவாக ப்ரைஸ் கொடுக்க முடியாது. காரணம் அதுதான். டோ மூட்டை பார்த்தீங்களா, மாவு மூட்டைலாம், ஸோ நாங்களே ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் மாவு மூட்டையிலேருந்து எல்லாத்தையும் நாங்களே போட்டு பண்ணுறது. அப்புறம் சாஸும் நாங்களே மேக் பண்ணுறது தான், இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கலந்து. ஸோ அதே மாதிரி வெஜ்ஜஸ்லாம் நாங்களே வாங்கி கட் பண்ணுறதுனால எங்களால் இந்த ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியுது. ஸோ பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இது 1 ஆர்டர் கூட ஒரு பார்பிக்யூ சாஸோட, பார்பிக்யூ சாஸ் ப்ளஸ் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். ஸோ கார்மே பீஸா 5 டாப்பிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் $14.99, லார்ஜ் $16.99 அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் $18.99. ஸோ இது எல்லாமே கார்மே பீஸாஸ் எல்லாமே 5 டாப்பிங் பீஸா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்பிக்யூ சிக்கன், ஃபில்லி ஸ்டேக், சீஸ் பர்கர், பிக்கல் பீஸா, கைரோ, பட்டர் சிக்கன் பீஸா and spinach supreme, something very நம்ம வெஜிடேரியன்ஸ் இதில் மத்தியில் இட்ஸ் வெரி குவைட் பாப்புலர். சிக்கன் ஆல்ஃப்ரெடோ, சிக்கன் ஷவர்மா பார்த்தோம். ஷாஹி பன்னீர் இந்த சவுத் ஏஷியன் நம்ம இந்தியன் கம்பெனி டேஸ்ட்டில் வந்து இட்ஸ் வெரி பாப்புலர். I really like the 10 chicken wings and the 1 free garlic bread. புரியன்னா நாங்க போய் நின்றுடுவோம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சைட் கமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ சாப்பாடு அது இதுண்டா தெரியும் தானே உங்களுக்கு. சாந்தியக்கா விட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறார். அப்ப அதுல ஃப்ரீ garlic bread ஃப்ரீ garlic bread இருக்காம். ஃப்ரீ garlic bread 10 chicken wings and 1 free garlic bread. சைட் கமெண்ட்ஸ் ஃபேவரட் என்ன? அதான் நான் சொன்னேன், இந்த ஃபேவரட் வந்து chicken wings and free garlic bread. அப்ப நான் கட்டாயம் அது வாங்குவோம். chicken wings வாங்கினா garlic bread free. Yeah. அதுக்காகவே நான் வேற
வருவேன் நீங்க. ஏன் இந்த தி சிட்டி பீஸாவை சூஸ் பண்ணிக்கினாங்க? ஸோ சிட்டி பீஸா வந்து எங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஸ்டோர் ஓனருக்கு இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். நம்ம பெரிய பெரிய கடைங்க மாதிரி நிறைய காசு இல்லாமல் ரொம்ப எங்களால் ஓனாகவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் நியூ. ஸோ அதனால் ஒரு மிடில் கிளாஸ் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ஒரு ஃப்ரான்ச்சைஸராக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரைஸ் பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோட காஸ்ட் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிற ஃபுட்டுக்கு தான் இப்போ மரியாதை ஜாஸ்தி. ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற ஃபுட்டோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எல்லாரும் வந்து எல்லாருக்கையும் நிறைய காசு இருக்காது. அட் த சேம் டைம் சாப்பாடுன்றது ஒரு மனுஷருக்கு முக்கியம் என்ன. அப்ப நீங்க வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுக்கீங்கல்ல, நிறைய ஆட்களும் பெருவினம். அவை வந்து ஒரு நாள் வாரது மட்டும் இல்ல, தொடர்ந்து வருவாங்க. திருப்பி வரணும்ன்றதை எதிர்பார்க்கறதாலதான் நீங்க நிறைய ரீசர்ச் செய்துதான் நீங்க தொடங்கினீங்களா? நான் கேட்கறது என்னன்னா, இன்னொரு ஆட்கள் உங்களை மாதிரி ஒரு பீஸா கடை திறக்கணும்னு சொன்னால் வந்தாலே என்ன செய்ய வரும்? ஸோ புதுசாக ஒரு கடை திறக்கணும்னா இப்போதைக்கு எனக்கு வந்து எனக்கு இது சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் யாரும் இல்லை. ஸோ ஒரு 1.5 இயர்ஸ்ல நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, நானே இன்னொரு திரும்பவும் லைஃப்ல ஒரு டைம் மிஷின் வச்சு பின்னாடி போனேன்னா எனக்கு என்ன எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நியூ ஸ்டோர் புதுசாக எல்லாமே பிராண்ட் நியூ சூஸ் பண்ணா நிறைய காசு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைல்ஸ்ல இருந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே புதுசு. ஸ்டோர் இஸ் பிராண்ட் நியூ. ஸோ எல்லாமே பிராண்ட் நியூவா ஒரு ஸ்டோர் அடிக்கும் போது அதுக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும். ஸோ ஏற்கனவே ஏதாவது ஒரு ஸ்டோர் எடுத்து ஒரு பீஸா ஸ்டோர் வாங்குறது இட்ஸ் மச் ஸ்மார்ட்டர். அதை எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு பாதி அந்த முக்கால் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சிலே முடியும். ஸோ தட் வுட் பி மச் மோர் ஸ்மார்ட்டர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப ஒரு புது பீஸா கடை திறக்கிறேன்னு சொன்னால் ஒரு பீஸா கடையில முதல் வந்து வேலை செய்ய வேணும். வேலை செய்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு வந்து ஒரு அந்த பீஸாவை செய்யறது அது ஒரு வந்து உண்மையிலேயே வேலையா செய்யக்கூடாது, அதை பிடிச்சு செய்ய வேணும். ஆக்சுவலி இட்ஸ் a very good point. நான் அதை மறந்துட்டேன் டக்கு நீங்க கேட்டதுனால. ஸோ இஃப் ஐ ஹேவ் டு டூ திஸ் அகைன், ஒரு 1 இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டே இருக்கும் பிசினஸ்ல. பிளஸ் மேக்கிங்க்கு வந்து ஒரு ப்ராபபிலி 2 months எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட். பட் பிசினஸ்க்கு யூ நீட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் இந்த பீஸா செய்கிற இடம். இதை பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த பீஸாக்கு மேலே போடுற பொருட்கள் அத்தனையும் அதில் இருக்கும். பீஸா டோ அந்த கீழே ரொட்டி மாதிரி வர்றது வந்து அது ஒரு மெஷினுக்குள்ளே மாவை போட்டு தான் அது வட்டமாக வருது. அப்படி அந்த சீஸ் அதுக்கான பகுதிகள் எல்லாம் அதுலேயே இருக்கும், அக்சசபிளாகவே இருக்கும். எடுத்து படபரண்டு போட்டு பீஸாவை அவனுக்கு வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அவனுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தான் பீஸா போய் வருது. இதை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு வடிவாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான இருக்குது. இங்கே வந்து இந்த பீஸாவோட சேர்த்து ஆஃப்கோர்ஸ் ட்ரிங்க்ஸ் கொடுப்பினோம். இந்த ஜூஸுகள் கோக்குகள் இதுகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா தெரியும். வந்து கடை சரியான பிஸியா இருந்தது. அப்ப நாங்க வந்து ஸ்டாப் பண்ணி தான் வீடியோ எடுக்கணும். வேணா சரி சொல்லுங்க, என்னத்துல விட்ட நாங்க மறந்தாச்சு. என்னத்துல விட்ட நாங்க சிக்கன் விங்ஸ்ல விட்டோம். சிக்கன் விங்ஸ் அண்ட் ஃப்ரீ garlic breadல விட்டோம். எந்த ஒரு தொழிலையும் வந்து விருப்பமா செய்ய வேணும், அப்பதான் அது ஒரு சக்சஸா வரும். வீடியோஸ்லாம் பார்த்தா போல்டா ஆக்சுவலி அந்த ஒரு சார்ம் இருக்கும்ல அந்த வீடியோஸ்ல. ஸோ அது உங்ககிட்ட இருக்கு. அப்படின்னும் போது இட்ஸ் ஆல் அபவுட் டைம் அண்ட் மோர் அண்ட் மோர் போக மெச்சூர் இன்னும் நல்ல ஃபன்னி கண்டென்ட் நல்ல லைவா மக்களுக்கு இப்பவே பிடிக்குது. அப்படின்னும் போது இட் டேக்ஸ் டைம் to spread throughout the internet. So you are getting there to a successful one. That I guarantee. Thank you. But YouTube கண்டு உண்மையிலேயே நான் அந்த டைமை போடுறது இல்லை. ஏன்னு சொன்னா குடும்பம் அது ஆக்டிவிட்டிஸ் பார்ட்டிகள் வேலை அது இதுன்னு சொல்லி நிறைய உங்கள்கிட்ட வரணுமெண்டே கனதரம். ஒரு
6 months சிக்ஸ் மந்த்தா பிளான் பண்ணினேன். இந்த பிளான் இன்றைக்கு தான் நிறைவேறி காலை இருக்கு. உடைச்சிட்டீங்க ஆ? காலை உடைச்சிட்டீங்க அது பாலிக்கு போய் வெக்கேஷன் வர எனக்கு அதால வரையலாம் போயிட்டு அது மற்றது வந்து எப்ப ஆறார் எங்க இருக்கணும்ன்றது கடவுள் எழுதி இருப்பாரு இல்லையா? ஒரு பிசினஸ் தொடங்கக்குள்ள வந்து ஒரு ஈஸி இல்லை. என்ன எந்த சகோதரங்கள் எல்லாருமே ஒரு தனியா பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னா அது வந்து எவ்வளவு ஹார்ட் எனக்கு தெரியும், எவ்வளவு ஒரு தியாகம் செய்ய வேணும் என்றும் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. நீங்கள் இந்த சிட்டி பீஸாவை செய்யறதால என்னென்னத்தை நீங்கள் இழக்கிறீங்க எனக்கு தெரியும். அவங்களோட குடும்பங்கள் வாய்ப்பு அது இது கொஞ்சம் அது எல்லாத்தையும் நீங்க இழந்துதான் ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும். உண்ட இழந்தா தான் உண்ட. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கொடுத்த அறிவும் அவங்க என்னை படிக்க வச்சதுனால எனக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லாம தான் இருந்தது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் ஆல் அபவுட் 2 things. One, make memories. Bad memories come, you don't even ask, it will come. You don't even invite. But good memories, you make them. Yes. You make good memories. That's one. The second thing, in experience. In life, this is the only 2 things. அவன் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் மிடில் கிளாஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இது 2 தான். இன்னிலிருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 தான் ஞாபகம் இருக்கும். என்னென்ன வேலைலாம் செஞ்சாங்க, என்ன ஹாப்பி மெமரிஸ், இது 2 தான் ஞாபகம் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ எனக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் இருக்கு. ஸோ வைஃப் ஒர்க் பண்றாங்க. ஸோ லைஃப்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொன்னால பெத்தவங்க கொடுத்த அறிவுனாலையும் படிப்புனாலையும் ஏதோ அப்படியே நல்லபடியா இருந்துட்டு இருந்தேன். பட் ஆனா அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப் வந்து ஒரு மாதிரி ரயில்வே ட்ராக்ல ஒரே ட்ராக்ல லேக் ஷோர் ஈஸ்ட் வெஸ்ட் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு மோனோட்டோனஸா லைஃப் இருக்கும் போது சேஞ்ச். சார் இவர் கதைக்கிறத பார்க்க எனக்கு ஒரு இன்னொரு பிசினஸ் வேற ஐடியா தரக்கலாம். என்னன்னா சரியான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். உங்களோட கதையே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நான் படிச்ச காலேஜ்ல இது வரைக்கும் 3 வாட்டி நான் கிட்டத்தட்ட இந்த வாட்டி போன ஆகஸ்ட் 3rd வீக் ஓவர் 500 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நான் டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வழியா மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஓ வாவ், he is already doing. see அப்ப நான் ஜாயின் பண்ணட்டும். நான் வந்து எனக்கு மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டிடுவேன். அப்படி கொட்டும் போது ஒரு கதையா தான் வெளியில வரும். எதுவுமே சும்மா பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேன்சி வார்த்தையை போட்டு பேசலாம் தெரியாது. என் வாழ்க்கையில நடந்தது, நான் பார்த்தது, நான் ஆணித்தனமா மண்டையில உரைச்சது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மனசுல இருக்கிறத வெளியில போட்ட அது சில பேருக்கு மோட்டிவேஷன் ஆகும். எஸ்பெஷலி அது கம் ஃப்ரம் மிடில் கிளாஸ். ஸோ படிக்கிறதுக்கே வந்து பெற்றவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல கஷ்டப்பட்டு கொஞ்சம் இறுக்கி தான் வந்து படிக்க வச்சாங்க. அப்படின்னும் போது நமக்கு வந்து கீழே தரையில படுத்துட்டு மெத்தையில படுத்தா என்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அது எனக்கு தெரியும். டைரக்டா மெத்தையில படுத்தவங்களுக்கு யாருக்குமே தரையில படுத்த கஷ்டமோ தெரியாது. ஏன்னா அவங்க பிறந்ததே மெத்தையில. அப்படிங்கும்போது தரையில படுத்து மெத்தைக்கு ஏங்கி அந்த மெத்தைக்கு படுக்கும் போதுதான் அந்த மெத்தையோட மகிமை தெரியும். நீங்க உங்க பையனை தரையில படுக்க சொல்லி நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தரையில படுக்கிறது வந்து அப்படி கிடையாது. ஸ்கூலுக்கு லைட்டா கிழிஞ்சிருக்கும், அந்த சட்டையை போட்டு போவோம், அதுல பிரச்சனை கிடையாது. லைட்டா ஷூ கிழிஞ்சிருக்கும், நல்லாவே கிழிஞ்சிருக்கும், சும்மா நல்லாவே கிழிஞ்சிருக்கும். ஏன்னா அது முட்டை கீழே ரைட். ஸோ அதனால யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனாலும் போட்டு போவோம். அது எல்லாமே வாழ்க்கையோட ஒட்டி வந்ததுனால அது. ஆனா இன்னைக்கு நீங்க உங்க பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ணா அது வந்து ஒரு டிராமா. நானே என் பசங்களுக்கு பண்ண முடியாது. டேய் போய் கீழே படுறான், அப்பதான் அவனுக்கு வருத்தம் தெரியும்னா டாடா பாய் பாய் அவன் சொல்லுவான். நீ திஸ் இஸ் மை லைஃப் மை வே ஆஃப் டூயிங் திங்ஸ்னு சொல்லுவோம். அவனுக்கு 8 வயசு தான் ஆகும். ஸோ அப்படின்னும் போது ஐ திங்க் தட்ஸ் பாஸ்ட். நம்ம பசங்க நம்ம வருத்தம் பண்ணணும்னு நினைக்கல, அவங்களுக்குன்னு வேற மாதிரி இருக்கும். என்ன நடக்குதோ அது நடக்கும். அது நடக்குமா இருந்தாலும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் காதுக்க போட்டு வைக்கணும். காதுக்குள்ள நாங்க சொல்லி கொண்டிருக்கல அதே ஒரு கோனர்ல நாங்க இல்லாத காலத்துல ஓ அம்மா அன்றைக்கு சொன்னவா அதால நான் அதுல ஒரு 50 வீதம் பண்ணாலும் செய்வோம் மட்டும் செய்கிறோம். நம்பிக்கை அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸ் வெரி டிஃபரெண்ட். அவங்க நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. நம்ம பண்ணாததை பண்றதுனால அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால ஒண்ணுதான் பண்ண முடியும், நல்லா படிக்க வைக்க முடியும், நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க முடியும், அவ்வளவுதான் நம்மளால முடியும். இதை தான் படிக்க வைக்கிறதுக்காக படிக்கணுமே. ஒருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி. படிக்க வைக்கிறது நம்ம கடமை.
அது மட்டும் தான் பண்ண முடியும். எவ்வளவு சொத்து சேர்த்துனாலும் அது பத்தாது யாருக்குமே. இது ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணது. இப்போ எனக்கு வந்து 100,000 வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அதுக்கு தகுந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு 50,000னா அவங்க அதுக்கு தகுந்தாலும் பிரச்சனை இருக்கும். ஆக மொத்தத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், எல்லாருக்குமே பிரச்சனை, அது வந்து மாறாதது. அதனால லைஃப் வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும்ன்ற இட்ஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங். நான் சொல்றேனே தவிர எனக்கே கஷ்டம் தான். இப்போ நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ், ஐ ஃபீல் டிமோட்டிவேட்டட். தென் ஐ அம் லைக் கம் ஆன், இது என்ன, இட்ஸ் ஆல் அபவுட் மணி, ஐ கேன் டு, ஐ கேன் ட்ரை அண்ட் ஐ கேன் டு திஸ் அப்படி சொல்லி நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணி. ரியலி இவர் ஹோம் பிசினஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க இருக்கு நீங்க பீட்சா கடை, you should be a motivational teacher or something. Yeah, you know, this once in a while I like talking, but ana இதுவே ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சுனா I don't know. I don't think that I cut out for that. I can make a small difference. Sorry, please. No, let's come back to city. Come back to city pizza topic. என்னன்னு சொன்னால், சரி, நான் வந்து சிட்டி பீஸாவை அடிக்கடி டிக்டாக்ல தாண்டி கொண்டு போய் பாக்குறேன். சோ அதான் எடுக்கிறது, அதை என்ன டெலிட் பண்ற நீங்கள், அந்த உங்களோட டிக்டாக் ஐடி அதை பற்றி சொல்லுங்க. நம்ம ஒன்றும் பெரிய ஒரு செலிபிரிட்டி இல்லை, உங்களை மாறலாம். செலிபிரிட்டி ஆக்குங்க, லோக்கல் செலிபிரிட்டி ஆக்குங்க. இதெல்லாம் இல்ல, இது நான் சொல்ல இல்லையோ. யாராவது 2 லைக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆஹா 2 பேர் லைக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். டக்கண்டு குயிக்கா பாக்குறாங்களுக்கு டிக்டாக்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்திருக்கிறேன் எல்லாத்தையும். சோ இப்ப சொல்லுங்க. ஒரு டிக்டாக் யூசர் வந்து இன்னொரு டிக்டாக் இன்ட்ரோடியூஸ் பண்றதே பெரிய விஷயம். எந்த வந்து just.35 அப்படிதான். என்னன்னா இதுதான் ஐடி. அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு, சொல்லிட்டா சொல்லுங்க. ஸோ just past 35 வந்து லைஃப்ல எல்லாமே இந்த ஆவரேஜ் தான். படிச்சா ஜஸ்ட் பாஸ் மார்க். லைஃப்ல யூனோ பார்க்கறதுக்கும் அப்படிதான். நம்மளோட யூனோ ஃபினான்ஷியல் லெவலும் அதே தான். நம்ம சூஸ் பண்ற எல்லா ட்ரிப்பும் அதே தான். எப்பவுமே எக்கானமி தான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பேசிக் நீட்க்கு கொஞ்சம் மேல, அவ்வளவுதான். கழுவுற மீன்ல நழுவுற மீன் எல்லா கேம்லயும் இருப்பேன் நான். ஆனா பாஸ் பண்ணிடுவேன். ஒரு எதுவும் அறிவு கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன். ஃபெயில் பண்ணாம பாஸ் பண்ணினா சரி. எக்ஸாக்ட்லி. லைஃப்ல எல்லாமே வந்து அப்படியே குவாலிஃபை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு. ஆனா ஐ டேக் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மை லைஃப். இந்த ஸ்டோரோட 2 பார்ட்னர், ஒரு இன்னொரு அருண் என்னோட பார்ட்னர், அவரும் நானும் அவரும் நானும் பண்ணக்கூடியது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னதான் நமக்கு ஃபுல் டைம் இருந்தாலும் எனக்கு இது வந்து ரொம்ப விருப்பமா இருந்தது. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பிடிச்சிக்கிட்டு இந்த லைஃப்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கூட மக்கள் வருவாங்க, இந்த பிளாசால இந்த கடைகள்லாம் இருக்கா? இந்த பிளாசால வெறும் புல்லு தானே முளைச்சிட்டு இருந்தது. அந்த புல்லை எடுத்து ரோடு போட்டு மாடி கட்டி கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் ஆகுது. மக்கள் வருவாங்க, இது புது பிளாசாவா? ஸோ இட் இஸ் நியூ பிளாசா. தொலைபேசி இலக்கம் வந்து இது வந்து மார்க்கத்தில் இருக்குது. 416 நம்பர், ரைட்? 416-214 4334. திருப்பி சொல்றேன், 416-214-4334. ஸோ ஈஸியா இருக்கும். சிட்டி பீஸா ஸ்கார்ப்ரோ. ஸோ சிட்டி பீஸா வந்து ஸ்கார்ப்ரோவில் இதுதான் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். இந்த ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் 3165 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ, யூனிட் 1. ஸோ இந்த பிளாசாக்குள்ள வந்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஆப்வியஸ், நீங்க பார்க்கலாம். ஃபோன் நம்பர் 416-214-4334. உங்களுக்கு பிடிச்ச பீஸா எது? எனக்கு வந்து ஒரு ஃபியூ பீஸாஸ் பிடிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தூரி சிக்கன் பீஸா கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசியாக இருக்கும். அதில் நல்ல ஹாட் பெப்பர் டாப்பிங் இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சது சிக்கன், மேரினேட்டட் சிக்கன், ரைட்? தந்தூரியில். ஸோ ஐ லைக் தட் தந்தூரி சிக்கன் பீஸா. அதுவும் இல்லாமல் நம்ம டெமோகிராஃபிக்கு இட்ஸ் வெரி பாப்புலர். வெஜிடேரியன் பீஸா தான் நான் எடுக்க போறேன். இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா வாங்கலாம் பீஸா. இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும் நேச்சர் என்னன்னு சொன்னா, ஒரு பீஸா கடை, ஒரு பிசினஸ் ஓனர், இட்ஸ் நாட் ஈஸி, ரைட்? அதால வந்து நீங்கள் யாருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லுவீங்க? உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கா, வைஃபுக்கா, பிள்ளைகளுக்கா, யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணி
அதுக்கு தேங்க்யூ. நான் இப்படி சக்சஸா இப்படி ஹாப்பியா இருக்கிறேன், அதுக்கு தேங்க்யூ. இது ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க்யூ சொல்லணும்னா ஆப்வியஸ்லி நம்ம நம்ம பெற்றவங்க கொடுத்த அறிவுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும். படிப்பு கொடுத்ததுனாலும் அடுத்தது இப்போ வந்து நம்ம ஒய்ஃப் வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க தான் ஒர்க் போகிறாங்க. ஸோ அவங்களோட மணியும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து ஒன் டைம். அதை தாண்டி ஐ அம் லூசிங் லாட் ஆஃப் டைம் வித் மை ஃபேமிலி. ஸோ அப்படின்னும் போது பசங்களை கிளாஸுக்கு சின்ன பசங்க, ஸோ 6 and 8. ஸோ அவங்கள கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறது, ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே ஷீ டேக்ஸ் கேர். which is not that easy. So அதனால I thank her for supporting. Obviously my business partner comes in. He is very supportive, very cool. என்ன மாதிரி பேச மாட்டாரு, but he is very supportive and without him it wouldn't have possible. So இப்போதான் நாங்க வந்து கஸ்டமர் பேஸ் நல்லா அழகா செட் பண்ணி நிறைய repeated customers. So we are growing and he is without the pillar, my partner, it wouldn't be possible. Thanks for. இப்போ நீங்க பீஸா கடையை தாண்டி நான் டெலிஃபோன்ல கேட்க நிறைய பிசினஸ்கள் எல்லாம் சொன்ன நீங்கள் அரைவாசிக்கு எனக்கு விளங்கல, அரைவாசிக்கு விளங்கினது. ஸோ அந்த ஆப் என்ன எல்லாம் சொன்ன நீங்கள், மற்றது கூட காட்டேஜ் வச்சுக்கிட்டான்னு சொன்ன நீங்க, அந்த டீட்டெயிலும் யாருக்காவது தேவை என்றாரே. பீட்டர் ப்ரோ ரைஸ் லேக்ல 2 காட்டேஜ் இருக்கு. அது ரெண்டுமே வந்து sararajcottages.ca இல்லை நீங்கள் அவைலபிலிட்டி ப்ரைஸிங் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதில் பார்த்து புக் பண்ணலாம். அடுத்தது ஆப் பற்றி சொன்னீங்கல்ல, ஸோ pickupdishes.com pickupdishes.com வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறோம் இந்த மாதம். ஸோ இட்ஸ் பேசிக்கலி நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஊபர் ஃபார் பிக்கப். ஸோ இன்னைக்கு ஊபர்லேயோ டோர் டேஷ்லேயோ இல்லை ஸ்கிப் த டிஷ்ஷஸ்லையோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்கள் பீஸாவோ நீங்கள் அங்கே பீஸாவோ எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணிட்டு போய் பிக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கமிஷன் இருக்கும். அந்த கமிஷனை தான் ஸ்டோர் ஓனர்ஸ் வந்து அந்த பீஸாவில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எந்தில் அது கிடையாது, pickupdishes.comல அது கிடையாது. ஸோ பேசிக்கலி ஒரு டைரக்டரி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபுட்டில் சர்ச் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு எந்த விதமான மார்க்கப் இருக்காது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் த கஸ்டமர். மார்க்கப் இல்லைன்னா, பிக்கர் கமிஷன் இல்லைன்னா ஸ்டோர் ஓனர்ஸ் நாங்கள் வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஃபுட்டில் ஆட் பண்ணலன்னா கஸ்டமருக்கு தான் பெனிஃபிட், ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ pickupdishes.com is launching this month. So it's going to be beneficial for public. நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணினான் என்றால் லார்ஜ் பீஸா. ஸோ இதில் வந்து half and half-ம் நம்ம நீங்கள் சொன்னீங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு பெப்பரோனி half, இன்னொரு half-ல வந்து ரெட் ஆனியன், மஷ்ரூம், பைனாப்பிள் அண்ட் ஹாட் பெப்பர். ஸோ அதான் சொல்லியிருக்கீங்க. ஸோ half டாப்பிங் போட்டால் half டாப்பிங் ப்ரைஸ் தான் வரும். No, $12.62 plus tax, 14.25. So halal options நிறைய இருக்கு. ஹலால் பெப்பரோனி, சிக்கன் எஸ் ஹலால். சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா, இது எல்லாமே ஹலால். அது இல்லாமல் மட்டன் கீமா இருக்குது. மட்டன் கீமா இஸ் பேசிக்கலி கிரவுண்டட் கோட், நல்லா ஸ்பைஸ்டாக டாப்பிங் அது. ஸோ இது எல்லாமே ஹலால். Chicken wings is also halal. 10 wings, $10. It comes with a free garlic bread. Our chicken wings is also halal. Repeat customers are very நமன. உங்களுக்கு வார எல்லாரையும் தெரியுது. அவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கலைச்சிட்டு போயிடும். அதை வந்து நான் கணக்க கஸ்டமர்ஸ்கிட்ட நோட் பண்ணிட்டேன். நான் வந்து கஸ்டமர்ஸ் வர நாங்கள் விட்டு தான் இந்த காணொலி எடுக்கிறோம். உங்களுக்கு பீஸா கடை ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நானே திருப்பி ஓப்பன் பண்ணனா கூட அசட் டைம் மிஷினில் ஒரு கடையில் போய் வேலை பார்த்தோன்னா அவங்க வேலை செய்யறதுக்கு காசும் கொடுத்துருவாங்க, நம்ம கற்றுக்க வேண்டியதையும் கற்றுக்கலாம். இதை விட்டுட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு கடை ஆரம்பித்து நம்ம கடையில் கற்றுக்கணும் அப்படின்னா செய்கிற ஒரு தப்பும் வந்து ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் லாஸை அஃபெக்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு எம்ப்ளாயியாக வேலை செஞ்சு அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ், எவ்வளோ ரிசோர்ஸை டிப்ளாய் பண்ணுறது, எவ்வளோ டைமுக்கு ஓப்பன் பண்ணுறது, கடையில் என்னென்னலாம் முக்கியம், எதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இன்னொரு 2-3 கடையில் வந்து வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கடையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அந்த தப்பை வந்து
லாஸாக வராது, ஃபினான்ஷியல் லாஸாக வராது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய கெயின் ஆகும். ஸோ தட் இஸ் வெரி குட். சம்பாதிக்க காசும் வந்துடும், லெசனும் நம்மளே கற்றுக்கிறதுக்கு நம்ம காசு தராங்க. ஸோ ஐ திங்க் ஐ வுட் ஒர்க் இன் த ஸ்டோர் if I have to open another store. I mean, if I have to go back in the time. இது பண்ணி அதுக்கப்புறம் நிறைய செலவாகி அதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா half and half. ஸோ 2 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேர், 3 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர், ஒரு டிரைவர், டெலிவரி வரலனாலும் ஒரு டிரைவர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணுறது இட்ஸ் அன்னெசரி. விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ செகண்ட் இயரில் விஷயம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கான ஒரு ஃபினான்ஷியல் பேகேஜ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். would have been much better, right? So that's the takeaway. You learn from the mistake, right? Yeah, learn from the experience. So pizza வந்து 2001 ல எடுத்துக்கிட்டது என்ன? ரொம்ப நாளா கேம்பிரிட்ஜ்ல பீஸா வச்சிருந்தாரு. அதுல தான் ஃப்ரான்ச்சைசர் 2 கடை அவங்களும் ஓபன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் they started franchising across. Your city, your pizza. அதுதான் நான் வேண்ட இது பாருங்க. இதுதான் நாங்கள் ஓட பண்ணினது. நான் பிள்ளைகளுக்கு மீட் பிடிக்கும், அதால ஹாஃபா ஓட பண்ணி இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல வடிவா இருக்குது. இப்ப ஜானிசன், நரீஸ், மாலவி 3 பேரும் சாப்பிட்டுட்டு சொல்லணும் இப்ப ரெடி. நாங்க இப்ப ட்ரை பண்ண போறோம் வெஜிடேரியன் பீஸா. எனக்கு கொஞ்சம் நேரம் போறதால நான் அவசரப்பட்டு கொண்டு நிக்கிறேன். மாலவியும் மிளகு இன்றைக்கு நான் மறந்துட்டேன். நாப்கின்ஸ் இருக்குது, garlic sauce. Johnson, you not trying? பாருங்க சோஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டிப் பண்ணி ஒரு கறி கொண்டு கடிக்க வேண்டியதுதான். உண்மையா நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஸ்பைசி கொஞ்சம் பாருங்க நான் ஆட் பண்றேன். ஆல்வேஸ் எனக்கு ஸ்பைசி தான் விருப்பம், அதால நீங்களும் ஸ்பைசி கவர்மெண்ட் ஆட் பண்ணலாம். எல்லாம் பக்கத்துல இருக்கு, ஜூஸுகள் எல்லாம் இருக்குது. பெப்சி வேண்டினாங்க, பெப்சி இருக்குது. ஸோ நைஸ். நமக்கே தெரியாம சில ஸ்டோரிஸ்லாம் வந்து நரீஷ் இப்ப 2வது ஸ்லைஸ் எடுத்துட்டாரு. இது thank you so much. My pleasure. No worries. உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல வந்து இந்த இத வந்து இந்த இன்டர்வியூ நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம். Thank you very much. கனடரம் கேட்டது வர சொல்லி, அதனால உண்மையிலேயே எனக்கு நேரங்கள் இல்லாததான் நான் வரையில. இன்னைக்கு எனக்கு அது ஒரு கோனர்ல பாவர் பண்ணிக்கொண்டே இருக்கும். எனக்கு அது ஒரு கில்ட்டி மாதிரி அந்த Oh my god, no. கனதரம் கேட்டு வராதால நான் வந்து ஒரே சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் வீட்டுல போகணும், ஏன்னா வேற இடங்களுக்கு போயே இல்லை. நீங்க கேட்டு வரையில எனக்கு ஒரு மாதிரி. அப்ப நான் இவருக்கும் சொன்னேன், கட்டாயம் இன்றைக்கு சிட்டி பீஸா வர முடிச்சுட்டு வரணும் நான் இங்க வந்தது. சிட்டி பீஸாக்கு வந்தது, கதைச்சது நல்ல சந்தோஷம். உண்மையிலேயே நல்ல ஒரு மீட்டா இருந்தது எனக்கு. தேங்க்யூ. இந்த பீஸா கடை உங்களோட விஷஸ் எல்லாம் நிறைவேறணும் என்று கடவுளை கும்பிடுறேன், வாழ்த்துறேன். என்ன சைட் கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்ல இருக்கும்? சைட் கமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா போயிட்டுது. ராஜ கண்ட உடனே ராஜ இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காண்றோம். பட் ராஜ் வந்து நல்லா கதைக்கிறாரு, அதனால நிறைய நாள் கண்ட மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. கேட்டீங்க தானே சைட் கமெண்ட்ஸ் கதைய. இது வரைக்கும் கொடுத்த உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய நம்ம மக்கள் வராங்க, ஆஸ்திரேலியன் தமிழ், இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ தே சப்போர்ட் இஸ் ரியலி குட். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். We will keep up the quality and customer service and as much as possible the price. The economy is not that great, but irundhalum quality on food for a reasonable price. Please do visit us. You will be not disappointed. Thank you so much for all the support. Keep coming. We'll do our best. Thank you. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.